நம்ம தமிழ்நாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் சரிதான், எந்த கட்சிகள் மாநாடு போட்டாலும் சரிதான், வெளிநாட்டு பாசறைன்னு சொல்லிட்டு இங்க ஒரு அமௌண்ட் திரள் நிதி திரட்டி வந்து ஊருக்கு அனுப்புறீங்க. எந்த கட்சிகளாவது வந்து நம்ம கட்சியில வந்து நிதிகள் அதிகமாயிருச்சுப்பா, நிதிகள் நெறையா இருக்கு. நீங்க ஏன் வெளிநாட்ல கஷ்டப்படுறீங்க? வாங்க நம்ம கட்சி நிதியிலருந்து கொஞ்சம் எடுத்து நீங்க சொந்தமா பிசினஸ் பண்ணுங்க. இங்க பிசினஸ் பண்ணிட்டு நம்ம கட்சிக்கு வேல பாருங்க அப்படின்னு சொல்லி எந்த அரசியல் கட்சி தலைவராலும் கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிட்டது கிடையாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்துறாங்க. அதுக்கு வந்து கிராமப்புறங்கள்ல "மச்சான் டேய் உன்ன தலைவரா போடுறேன்டா, நீ காசு அனுப்புடா நம்ம மாநாட்டுக்கு போணும்" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்றேன், விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 250,00,00,000க்கு மேல ஒரு 60 நாள்ல ஒரு 1 வருஷம் சம்பாரிச்சுருவாரு. இங்க வந்து நாங்க 10 வருஷம், 5 வருஷம் வெளிநாட்ல கஷ்டப்பட்டாலும் ரூ. 1,00,00,000 கண்ணுல பார்க்க முடியாது. ஸோ, அதனால வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து வெளிநாட்ல வந்து வேல பார்த்து, மழை, வெயில், புயல்னு பார்த்து தான் காசு பணம் அனுப்புறாங்க. ஸோ, அந்த காசு பணத்த சிக்கனமா பாருங்க. முதல்ல தீபாவளிக்கெல்லாம் உங்க வீட்டுக்கு காசு அனுப்புங்க. எந்த அரசியல் கட்சிக்கு பின்னாடியும் போவாதீங்க. நாசமா போறது உங்க குடும்பமா தான் இருக்கும். அரசியல் கட்சிக்கு பின்னாடி போனா.